ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு வீடு கட்டி வழங்கிய சமூக சேவகர் பெரம்பு பாரதி மோகன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பு கிராமத்தை சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன். இவர் பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி தனது ஏழ்மை நிலையிலும் பலரோடு உதவியிடம் பல்வேறு சேவைகளை நாள்தோறும் செய்து வருகிறார். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா ஆத்தூர் கிராமம் மாரியம்மன் கோவில் தேர்வை சேர்ந்த மூதாட்டிகள் சமுத்திரம் மீறி ஆரோக்கியம் மீறி ஆகிய இருவருக்கும் ஆதரவற்ற நிலையில் வீடு இல்லாமல் மழை பெய்தால் ஒழுகும் நிலையில் கீற்றுக்கூட இல்லாமல் ஓட்டை குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையை அறிந்த சமூக சேவகர் பாரதி மோகன் நேரில் சென்று அவர்களுக்கு கான்கிரீட் ஸ்லாப் சிமெண்ட் சீட் கொண்டு வீடு கட்டி வர்ணம் பூசி மரக்கதவுடன் கூடிய வீட்டினை கட்டி வழங்கியுள்ளார். இந்த வீடு வழங்கும் விழா கிராமத்தில் கோலாகலத்துடன் நடைபெற்றது. சிறுவர்கள் இளைஞர்கள் சேர்ந்து வீட்டை அழகிய தோரணங்களால் அலங்கரித்தும் பெரியவர்கள் ஊர் கிராமவாசிகள் அனைவரும் சேர்ந்து விழாவை சிறப்பாக நடித்துள்ளனர். சமூக சேவகர் பெரம்பு பாரதி மோகன் முன்னிலையில் மூதாட்டிகள் வீட்டினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மூலம் இந்த பண்டிகையில் உங்கள் பிசினஸை கொடுத்திருங்கள். புதிய ஹைட் சூப்பரா ஓடுது. உங்களுக்கு ஒரு மகனா இருந்து இந்த வீட்டை உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கேன். நம்ம தேசத்துல யாருமே வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, ஏழ்மையாகவும் இருக்கக்கூடாது. அதான் நம்மளோட இலக்கு. இன்னையிலேருந்து நீங்கள் வேண்டிக்கிங்க. உங்களுக்கு எப்படி வீடு கட்டி கொடுத்துருக்கோம், நிறைய ஏழைங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்கணும். நீங்கள் 2 பேர் வேண்டிக்கணும், சரியா? உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் உங்களை மாதிரி வீடை கட்டி கொடுத்து அவங்க நல்லபடியாக இருப்பாங்க. சந்தோஷம் தானே? இந்த வீடை இப்போ நீங்கள் திறக்க போகிறீங்க. உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து சந்தோஷமா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? எப்படி இருங்க பிடிங்க, வெட்டுங்க, எடுங்க எடுங்க, வெட்டுங்க. அவ்வளோ கை தட்டுங்க. அப்படி உள்ள போங்க. எனக்கு போறீங்களா? சூடாது. ஓகே ஓகே சார். அப்படி வச்சுக்கிட்டா லைட்டிங் கொஞ்சம் தான் இருக்காருங்க. வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான் நிறைய செய்ய முடியும். கொண்டு போய் கொடு. அப்படியே ஃபாலோ பண்ண சாப்பிட்டு அது வாங்கி சார், வாங்கி சாப்பிடுங்க. வரே சார், பால் எடுத்து சாப்பிடுங்க, பால் எடுத்து சாப்பிடுங்க. மறைக்காதீங்கண்ணா, கொஞ்சம் மறைக்காதீங்க. அந்த பக்கம் சார் நீங்களும் சாப்பிடுங்க. கீழே ஊற்றுறீங்களா? அப்புறம் சூடாக இருக்கு.
அது உட்காரட்டும். நீங்க சாப்பிடுங்க, அது பொறுமையா உட்காந்து சாப்பிடும். அது சாப்பிடு, உட்காரு. நீங்க சாப்பிடுங்க. சார் நீங்கள் எடுத்து குடிங்க. ஓகே. சூடா இருக்கு, அப்படியே எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுறேன் தம்பி தம்பி ஒரு பிளேட் தாங்க சார். பேர் வந்து பாரதி மோகன். மயிலாடுதுறை மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய ஆத்தூர் என்ற பகுதியில் கிராமத்தில் வந்து மேரி என்ற ஒரு 60 வயது மூதாட்டிக்கு வீடு கட்டி கொடுக்குறதா நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்தோம். இன்றைக்கி வீடு கட்டி அவங்க கையில் வந்து நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அடிப்படை வசதி என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதுக்கப்புறம் நிம்மதியாக சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவைப்படுது. அந்த தேவைகளை தான் இந்த அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 15 வீடு இது மாதிரி ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எத்தனையோ பேர் வந்து ஆலமரம் ஓரத்துலலாம் தன் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீடு இல்லாமல் தவிக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியுது. ரோட்டோரத்தில் உணவு இல்லாமல் தவிக்கிறவங்கள பார்க்க முடியுது. இதுபோல் ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கறதுக்கான தொடர்ந்து சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை அந்த முயற்சிகளை எடுத்து மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நல்ல விஷயத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள், உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த வீட்டை கட்ட முடியாது. இன்றைக்கி வரையும் 15 வீட்டுக்கு மேலே கட்டி கொடுத்த காரணமே நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களால இன்றைக்கி இந்த வீடை கட்டி கொடுத்து அவங்க கையில் ஒப்படைக்கிறதுக்கான வழிமுறை செஞ்சு கொடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நம்ம தேசத்தில் வந்து ஏழை எளிய மக்கள் அப்படி யாரும் உணவு இல்லாமல், வீடு இல்லாமல், உடுத்தும் உடை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி. கண்டிப்பாக இந்த முயற்சி வெற்றியடைய எல்லோரும் ஒற்றுமையோடு சேர்ந்து எங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.